நம் இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே மூலிகைகளை நாம் உட்கொள்வதன் மூலம் நிரந்தரமான நோய்களிலிருந்து தீர்வு காணலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருடைய சமையல் அறையிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒன்று இன்றைக்கு மிக குறைந்த அளவு தான் சமையலுக்கு பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். ஆனாலும் கூட நிறைய புத்தகங்களில், மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களில் கூட இதோடைய மருத்துவ குணங்களை பற்றி அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். குர்ஆனில் மிக அழகாக மரணத்தை தவிர எல்லா வியாதிகளையும் நீக்க வல்ல அரும்பொருளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகம் தான். உலகத்தில் உடலில் ஏற்படுகின்ற எந்த நோயாக இருந்தாலும் அதை தடுத்து குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாக இது இருக்கிறது அப்படிங்கிறது தான் குர்ஆனில் அழகாக வரக்கூடிய வாசகம். அந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு அசைவ உணவு சமைக்கின்ற அந்த ஒரு இடத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வரதை பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே கருஞ்சீரகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாத விலக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் மாத விலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா மாத விலக்கை உண்டாக்குவதற்கான மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட நன்றாக வளர்ச்சி அடைந்த ஆரோக்கியமான கருமுட்டை கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இயற்கையான முறையிலேயே கருமுட்டை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருள் உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து காலை வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு விஷயத்தை ஒரு 100 நாட்கள் பெண்கள் செய்து பாருங்கள். மாதவிலக்கில் இருக்கின்ற கோளாறுகளும் மாதவிலக்கின் போது ஏற்படுகின்ற சூதக வாயு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மிகப்பெரிய அளவில் மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று கருஞ்சீரகம்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது, உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை. உணவு முறை ஃபாலோ பண்ணுறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், ஓடுறேன், நான் சமைத்த உணவே சாப்பிடுவது கிடையாது, சமைக்காத உணவை கூட சாப்பிட்டு பார்க்குறேன் சார், இருந்தாலும் என்னுடைய உடல் எடை குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உடல் எடை குறைப்புக்காக மாத்திரைகளையும் அறுவை சிகிச்சைகளையும் செய்து கொண்டு கூட பக்க விளைவால் அவதிப்படுபவர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இயற்கையான முறையில் உடல் எடை குறைப்பை ஊக்கப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் தான். ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி காலை எழுந்த உடனேயே நன்றாக வீட்டிலேயே அரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருஞ்சீரகத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 50 மில்லி அல்லது 100 மில்லி வெந்நீரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஒரு 100 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய தொப்பையும் தொந்தியும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறதையும், இந்த டபுள் சின்னு சொல்லுவாங்க, கழுத்தை கீழே இறக்குனா கழுத்து கீழே இன்னொரு மடிப்பாக கொழுப்பு வரதை பார்க்க முடியும், அது குறைந்து போயிருக்கிறதையும், உடலுடைய பருமன் குறைந்து போய் உங்களுடைய துணிகள் நீங்கள் போடும்போது மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் லூஸாக இருக்கிறத கூட நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் ஏற்படுகின்ற கொழுப்பு சம்பந்தப்பட்ட உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருஞ்சீரகம் நம்ம சொல்லலாம். குழந்தைகளுக்கு இன்றைக்கு இனிப்புகளை வாங்கி கொடுக்குறோம். நிறைய இன்றைக்கு பாக்கெட் செய்து வைக்கக்கூடிய ரெடிமேட் ஃபுட்ஸை கொடுக்கறதே இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் ஒரு கல்ச்சராகவே வச்சுருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிற்றில் பூச்சிகள், இன்னும் நிறைய பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். எப்படி அதை குறைக்க முடியும், எப்படி இதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிட்டிகை கருஞ்சீரகம் எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து அந்த குழந்தைகளுக்கு இரவு படுக்கும்போது கொடுத்துருங்க. காலையில் எழுந்து பாருங்கள், அவங்க மோஷன் போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போவது போலேயே
வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் உடலை விட்டு வெளியேறி குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழந்தைகள் சாப்பிட்றதில்ல, எதை கொடுத்தாலும் சாப்பிட்றதில்ல, ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றான், என்னவோ பண்ணி பார்க்குறோம், சரியாகவே மாட்டேங்குது, குழந்தை உடம்பே தேர மாட்டேங்கிறான், ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்றான், சாப்பாடு கேட்டு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறைய பேர் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம செய்யக்கூடியது, முதல்ல இந்த கருஞ்சீரகத்தை நல்லா அரைச்சி துணியில் போட்டு சலிச்சு எடுக்கக்கூடிய அந்த சல்லமான அந்த பவுடர் ஒரு செட்டிகை எடுத்து கொஞ்சம் தேனை கலந்து காலையில் நைட்டு படுக்கும்போது ஒரு வாய் கொடுத்துருங்க. காலையில் ஒரு மாதம் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். நல்லா பெருசாக இருக்கக்கூடிய தொப்பை குறையிறதையும் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றதையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை மிக ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய, உடலை பாதுகாக்கக்கூடிய, குறிப்பாக குழந்தைகளுடைய உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு பொருட்களில் இந்த கருஞ்சீரகம் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, இரத்த அழுத்தம் வந்துருச்சு, நான் ஒரு நாளைக்கு 3 மாத்திரையாவது சாப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது, எப்படி குறைப்பதென்றே எனக்கு தெரியவில்லை, மாத்திரைகளை சாப்பிட்டு கூட என்னுடைய இரத்த அழுத்தமும் கொழுப்பு விகிதங்களும் குறையவில்லைன்னு வருத்தப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இயற்கையான முறையில் இதை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கருஞ்சீரகம் தான். ஒரு தேக்கரண்டி கருஞ்சீரகத்தை எடுத்து காலை வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து ஒரு 100 நாட்கள் சாப்பிட்டு உங்களுடைய இரத்த அழுத்தத்தையும் உங்களுடைய கொலஸ்ட்ராலையும் செக் பண்ணி பாருங்கள், நல்லா குறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் உங்களை மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டே நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளுடைய அளவை குறைப்பதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். எனவே நேயர்களே, புனித நூலில் சொல்லியிருக்க மாதிரி மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து கருஞ்சீரகம், இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக காலை வெறும் வயிற்றில் தினசரி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அவற்றிலிருந்து நாம் ஒதுங்கி விடாமல் அவற்றிற்கான தீர்வினை எவ்வாறு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், நெருக்கடிகள், கல்வி சார்ந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், உளவியல் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நாம் இந்த தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான விஷயங்களை பேசியிருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, இன்றைக்கு நிறைய குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, டிஸ்லெக்சியா என்று சொல்லக்கூடிய கற்றல் குறைபாடு. இந்த டிஸ்லெக்சியா என்கிற இந்த கற்றல் குறைபாடு என்றால் என்ன? இதை எப்படி நம்முடைய பள்ளிகள் அணுகுகின்றன? இது குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடிகள் என்ன? சில குழந்தைகளுக்கு கோர்வையாக பேச வராது, வாக்கியங்களை மாற்றி பேசுவார்கள், சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் குழப்பமாக பேசுவார்கள். சில குழந்தைகளுக்கு எழுத்துக்களை கற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் எண்களை எழுதுவதில் சில குழந்தைகளுக்கு குழப்பம் ஏற்படும். அதே போல தான் இன்றைக்கு பல்வேறு விதமான இந்த விஷயங்களில் அவர்களுக்கு படிப்பது, வாசிப்பதில் கூட எழுத்துக்களை மாற்றி படிப்பார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, அது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு குழப்பமான ஒரு மனநிலை. அதாவது அவர்கள் மிகவும் சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய மூளையினுடைய ஆற்றல் மிகவும் தீவிரமாக இருக்கும். ஆனால் அவர்கள் வெளியிலிருந்து கிரகிக்கிற விஷயங்களை அவர்கள் மூளையினுடைய பகுதி ப்ராசஸ் செய்வதில், அதாவது அவற்றை ஒழுங்குபடுத்தி கட்டமைப்பதில் சில தடைகள் அவர்களுக்கு ஏற்படும். அப்பொழுதுதான் எழுத்துக்களை மாற்றி எழுதுவது. உதாரணமாக துணைக்கால் போடுகிறார்கள், இது நெடில் எழுத்துக்களை போடுகிற போது துணைக்காலை மாற்றி போடுவார்கள், அல்லது ஒரு எழுத்தை முன்பின்னாக மாற்றி எழுதுவார்கள். இதெல்லாம் மூளைக்கு செல்லக்கூடிய தகவல்களை ப்ராசஸ் செய்கிற போது ஏற்படுகிற குழப்பங்கள். அப்படி இருக்கிற போது இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளைப் போல ஒரு துல்லியமாக எழுத முடியாமல் அல்லது எண்களை கற்றுக்கொள்ள முடியாமல் கணிதம் போன்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பார்கள். முக்கியமாக மொழி சார்ந்த விஷயங்களில் இந்த குறைபாடு மிகவும் அதிகமாக வெளிப்படும். இதைத்தான் கற்றல் குறைபாடு என்கிறார்கள்.
இந்த குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு முரட்டுத்தனமாக போட்டியிட வைப்பதன் மூலமாக இந்த குழந்தைகள் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் என்று தொடர்ந்து ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. நம்முடைய கல்வி அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மனப்பாட முறையிலான பாடத்திட்டம், தேர்வுகளில் அவர்கள் என்ன எழுதுகிறார்களோ அதுதான் அவர்களுடைய தகுதி. அவருடைய சிந்திக்கும் திறனோ அல்லது அவர்களுக்கு கற்றல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ வேறு துறைகளில் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டத்திற்கு கீழ்தான் எல்லோருடைய தகுதியும் திறமையும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை என்பது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நெருக்கடி என்னவென்று சொன்னால், இந்த கற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை எப்படி அணுகுவதென்று பெற்றோர்களுக்கும் தெரியவில்லை, ஆசிரியர்களுக்கும் தெரியவில்லை. அப்படி கற்க முடியாத, அதாவது எண்களையோ எழுத்துக்களையோ வேகமாக கற்க முடியாத குழந்தைகள், உதாரணமாக ஒரு குழந்தை, ஒரு பையன் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பால், ஒரு பெண் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருப்பாள். ஆனால் அவர்களுக்கு சரியாக எழுத வராது. அவர்களுக்கு ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு குழந்தைகள் அளவுக்குத்தான் அவர்கள் அதை எழுதுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பாஸ் ஆகி அவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் பள்ளி இறுதி வகுப்புகளை நெருங்குகிற போது அவர்கள் பிரச்சனை பூதாகரமாகிவிடும். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை ஆசிரியர்கள் துன்புறுத்துவது, வீட்டில் இருப்பவர்கள் இழிவுபடுத்துவது, நண்பர்கள் மத்தியில் அவர்கள் அவமானம் அடைவது, இப்படியாக இந்த டிஸ்லெக்சியா என்கிற இந்த கற்றல் குறைபாடு பிரச்சனையின் காரணமாக பதட்டம், பயம், தாழ்வு மனப்பான்மை, குழப்பம், இப்படி பல பிரச்சனைகளுக்கு அந்த குழந்தைகள் ஆட்படுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த குழந்தைகளை எப்படி பயிற்றுவிப்பது? அப்படி இருக்கிற போது நிச்சயமாக இந்த குழந்தைகள், இவர்களுக்கான வேறு விதமான கல்வி திட்டம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு கற்பித்தல் முறை என்பது நம்முடைய பொது கல்வி அமைப்பிற்குள்ளாகவே உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி பெற்ற, அத்துறையில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது ஒரே விதமான தேர்வு முறை என்பதை மாற்றி இந்த டிஸ்லெக்சியா உள்ள குழந்தைகளுக்கான தேர்வு முறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதில் நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் சம வாய்ப்பையும் சம நீதியையும் வழங்குவது என்பதுதான் ஒரு நீதிமிக்க அமைப்பாக இருக்க முடியும். இயல்பிலேயே ஒரு கற்றல் குறைபாடுள்ள ஒரு குழந்தையை அந்த குறைபாடு இல்லாத ஒரு குழந்தையோடு போட்டியிட்டு ஓடச் செய்வது என்பது அநீதிகளிலேயே இருக்க மிகப்பெரிய அநீதி. அது எந்த விதத்திலும் நாம் அதை அங்கீகரிக்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. அதே போல் இன்றைக்கு நிறைய கற்பித்தல் முறைகளில் மாற்றங்கள் வந்திருக்கின்றன. பொதுவாக கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான சில சிறப்பு பள்ளிகள் இருக்கின்றன. அல்லது வீட்டில் ஹோம் ஸ்கூலிங் என்கிற ஒரு தத்துவம் என்பது இன்றைக்கு வளர்ச்சி பெற்று வருகிறது. ஆனால் பெரும்பாலும் இதெல்லாம் யாருக்கு உரியதாக இருக்கிறது என்று பார்த்தால், அல்லது இதற்கான பொருளாதாரம் சார்ந்த அந்த ஒரு வலிமை, இது போன்ற கல்விகளை அளிக்கக்கூடிய வலிமை யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால், மத்தியதர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தான் அது இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக இது போன்ற கற்றல் குறைபாடு உள்ள ஏழை குழந்தைகள் அல்லது சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள், அவர்களை இது போன்ற சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அதிகமாக கட்டணம் செலுத்தி படிக்க வைக்கக்கூடிய வசதி அந்த பெற்றோர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிற போது நம்முடைய அரசு பள்ளிகளில், பொது பள்ளிகளிலேயே இதற்கான ஒரு வசதியையும் ஏற்பாட்டையும் நாம் செய்ய வேண்டும். ஏன்னால் ஏராளமான குழந்தைகள் இப்பொழுது அப்படி இருக்கிறார்கள். அது ஒரு அரிதான விதிவிலக்குகள் அல்ல. அப்படி இருக்கிற போது கல்விக்குள் நீதியை கொண்டு வருவது என்பது கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கும் நீதி வழங்குவதுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொற்று நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுப்பிரமணியம். தொற்று நோய் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு பரவலாக டெங்கு, மர்ம காய்ச்சல் அப்படின்லாம் சொல்கிறோம். உயிர் பலி அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இந்த தொற்று நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? இப்படி வந்தவங்களை நம்ம எப்படி பராமரிக்கணும்? இப்படின்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு தொற்று நோய் சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தொற்று நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்திலையும் பல விதங்களை நம்ம அதிகப்படியான சூடு சம்மர்னா ஒரு மாதிரியான டிசீஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி வின்டர் ரெய்னி சீசனில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக இதெல்லாம் எதனால் ஏற்படுது? இப்படி வரும்போது நம்ம எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்குள்ள என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஒரு ஃபேட்டல் அப்படின்னு கொண்டு போகிற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு சீரியஸாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இது எல்லாத்தை பற்றி நம்ம விரிவாக பேசணும். பொதுவாக இப்போ இந்த டெங்கு, மர்ம காய்ச்சல், பன்றி காய்ச்சல் இதெல்லாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இது அதிகரிச்சிட்ருக்கு. இது எதனால் ஏற்படுது? இதோட தீவிரத்தினால உயிர் போகிற அளவுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துமா? இதிலிருந்து தான் சார் நம்ம முதல்ல பேசணும். இப்போது நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய விஷயம் புரிய மாட்டேங்கிறது. சில விஷயங்கள் புதுசாக வந்த விஷயம், சில விஷயம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்தது தான், ஆனால் நம்ம அதை பற்றி மறந்து போயிட்டோம். இப்போது 100 வருஷம் கரெக்டாக 100 வருஷம் முன்னாடி நம்ம பேப்பர்லாம் திருப்பி பார்த்தோம்னா அப்போது இந்த பன்றி காய்ச்சல் பெரிய விஷயமா உலகம் பூரா பரவித்து. உலகத்திலே கிட்டத்தட்ட 10% மக்கள் உயிர் இழந்தாங்க. 10%, 10ல் ஒருத்தர் உயிர் இழந்தாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்த பன்றி காய்ச்சல் அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி திரும்ப திரும்ப சைக்கிளில் வருது, சுற்றி சுற்றி வருதுங்கிறது இயல்பான விஷயம்தான். ஒவ்வொரு தடையும் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இயல்பு. ரெண்டாவது, நம்மளோட வாழ்க்கையும் நிறைய மாறி போயிடுது, சுற்றுச்சூழல் நிறைய மாறி போயிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக கிளம்புறதோ இல்லை மறந்து போன விஷயங்கள் திரும்பி வரதோ சகஜமான விஷயம்தான். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில வாழ்க்கையிலையும் நம்ம வழிபாட்டிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா இன்னும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உயிர் சேதம்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்தைகளுக்கு தான் இது ஆபத்து ரொம்ப ஜாஸ்தி, இந்த மாதிரி வியாதிகள்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள மாத்திரம் பாதுகாக்கிறது முடியாத விஷயம். நம்ம அத்தனை பேரையும் சேர்த்து பாதுகாத்தா தான் அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மாத்திரம் தனியாக செய்ய முடியாது, எல்லாருக்கும் சேர்த்து தான் செய்யணும். அந்த மாதிரி செய்யும்போது தான் அவங்களுக்கான அந்த பாதிப்பை குறைக்க முடியும். ஓகே. ஸோ இப்போது இன்னொரு விஷயத்தை பற்றியும் நம்ம விரிவாக பேசுகிறோம். இப்போ டெங்கு ஃபீவர்னு அப்படி எடுத்துட்டா இது எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஒரு ஆரம்ப காலகட்ட அறிகுறி என்ன? இது நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை அது நம்ம உடம்புல ஏற்படுத்துது? இப்போ டெங்கு காய்ச்சல்னா அது வைரஸ் காய்ச்சல்னு சொல்கிறோம், இது கொசுகடியினால. ஆனால் யாருக்கு வரும் யாருக்கு வராதுங்கிறதே கிடையாது. நம்ம ஒரு ஏசி ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வராதுங்கிறதும் கிடையாது. நம்ம பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு இருக்கோங்கிறதுக்காக நமக்கு வந்தே ஆகுங்கிறதும் கிடையாது. நம்ம எல்லாருமே பொது இடத்துல போகிறோம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டெல்லாம் சுத்தமாக இருந்தால் கூட வெளியில் போகும்போது கொசு கடிக்கிறது சகஜம்தான். அதனால தான் ஜுரம், உடம்பு வலி, கண்ணுக்கு பின்னாடி வலி, தலைவலி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா டெங்குக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சாதாரணமாக டெங்கு ஜுரங்கிறது ஒரு 4-5 நாளுக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த 4-5 நாளில் உடம்பு போட்டு உலுக்கி எடுத்துரும். இப்போ என்ன பார்க்கணும்னா டெங்கு ஜுரத்துலேயே வேறு விதமாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு பேதி எல்லாம் வருது, சில பேருக்கு நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் வருது, சில பேருக்கு இருதயத்தில் பிரச்சனை வருது, சில பேருக்கு ரத்தத்தில் பிரச்சனைகள்லாம் வருது. ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ரத்தத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ புதுமையான சில வித்தியாசங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது. அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் டெங்கு காய்ச்சல்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. சாதாரணமாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் ஜுரம் வந்ததுனாலே சீக்கிரமாக போய் மருத்துவர் பார்க்குறது நல்லது. ஏன்னா என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் செஞ்சால் இதனால பின்னாடி ஆபத்து வரத்தை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ சாதாரணமாக சொன்னால் டெங்குவில் அதிகமான காய்ச்சல், உடம்பு வலி, ஆனால் இது மாத்திரம்தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே. இப்போது இந்த மாதிரி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பாக்டீரியல் அப்படின்னு சொல்கிறத ஒரு பக்கம் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா சார் இதுக்கெல்லாம் பெருசாக மெடிசனே கிடையாது, ரெஸ்ட்டு அண்ட் இந்த பேராசிட்டமால் இது தான் எடுக்கணும், இது இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 days சரியாகும் இப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இல்லை, ஹாஸ்பிட்டலைசேஷன் வரைக்கும் போகும் அப்படின்றதும் நம்ம இன்றைக்கி ரியாலிட்டியில் பார்த்துட்ருக்கோம். இது என்ன இப்படிலாம் வந்தால் நம்ம இதை மட்டும் ரெஸ்ட் எடுத்து இந்த டேப்லெட்டோடு இருந்தால் போகிறோமா, இல்லை எசென்ஷியல் ஹாஸ்பிட்டலைசேஷனா? இப்போது வைரஸ் இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இப்போ மூக்கு சளி கூட தான் வைரல் இன்ஃபெக்ஷன், அதனால யாருக்கும் உயிர் சேதம் ஆக போகிறதில்ல. இபோலா வைரஸும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான், அதனால எத்தனை உயிர் சிதைவு நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்கனாலே இபோலா வந்ததுன்னா பாதிக்கு பாதி தான் பழைக்கிறது அதிசயம்.
கிட்டத்தட்ட 70-80% மக்கள் உயிரிழப்பாங்க. மூக்கு சளியில யாருக்குமே பிரச்சனை வர கிடையாது. ஸோ எல்லா வைரஸும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. முக்காவாசி வைரஸ்ல வந்து பெரிய பிரச்சனை வரது கிடையாது. அதாவது எப்படி சொல்லணும்னா, முக்காவாசி வைரஸ்ல வந்து பிரச்சனை வந்தா கூட ஆபத்துங்கிறது வந்து 1000ல் ஒருத்தர் 1,00,000ல் ஒருத்தர் அந்த மாதிரி தான். இப்போ சில வியாதிகளில் வந்து ஆபத்து ஜாஸ்தி. அதனால தான் அவங்களுக்கு வந்து வைத்திய முறைகள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் வியாதிக்கு அதில் வந்து ஆபத்து ஜாஸ்தி. அதனால அதுக்கு வைத்திய முறைகள் இருக்குது. அது எடுக்கிறதுனால உயிர் சேதத்தை டெஃபினட்டாக நம்ம கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம பேசுகிற வைரஸ் வியாதிகள் வந்து தொற்று நோய் வைரஸ் வியாதிகள். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கும் சில வகைகளுக்கு நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. இப்போ பன்றிக் காய்ச்சல்னா அதுக்கு மருந்து இருக்குது. அதை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மருந்து எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பின்னாடி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பை குறைக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து ரொம்ப அவசரப்படாமல் இதுவாக இருந்துட்டு ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அதில் அவ்வளோ அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் வர்றது கிடையாது. அதனால தான் இது முதல்ல டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான மருந்து வகைகள் எடுத்துட்டோம்னா உயிர் சேதம் கம்மியாகும். அதே மாதிரி டெங்கு வியாதிக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வைத்தியம் கிடையாது. ஆனால் அதுக்கும் வந்து நம்ம எப்படி கவனிக்கணுங்கிறது இருக்குது. ஆரம்பத்திலே வந்து தண்ணி பசையை அதிகம் பண்ணணும். முக்கியமாக குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அதிகமாக கொடுக்குறோமோ பின்னாடி அதுக்கான பிரச்சனைகள் குறையுங்கிறது இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம வந்து தற்காப்பு வழியில் சில விஷயங்கள் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு அந்தந்த வியாதிக்கு தகுந்த மாதிரியான சில வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம கையாளணும். அதனால தான் டாக்டரை முதல்ல போய் பார்த்துறது நல்லது. என்ன வகையான வியாதிங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்திய முறை என்ன, அதுக்கு ஸ்பெசிஃபிக் மெடிசன் அதாவது மருந்துன்னு ஸ்பெஷலாக இருக்கா அப்படிங்கிறதையும் கொடுத்தாகணும். கரெக்ட், நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு விஷயம் ஒத்துக்கணும். என்ன, முக்காவாசி வைரஸ் விஷயங்களுக்கு வந்து ஜுரம் மாத்திரை, ரெஸ்ட் எடுக்கிறது, நிறையா தண்ணி குடிங்கன்னு சொல்கிறது அதுதான் சாதாரணமான வைத்தியம். பட் சில விஷயங்களுக்கு அதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. அது மக்களுக்கு நிறைய பேர் தெரியறதில்லை. இப்போ இந்த மர்ம காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல், இந்த தொற்று வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆரம்பத்திலேயே பெருசாக தெரியாது. அந்த டெஸ்ட்டெல்லாம் நமக்கு செஞ்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே இதுதான் அப்படிங்கிறதுக்கே இட் டேக்ஸ் ஒரு 1 வீக் டைம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா டாக்டர்? இது எவ்வளோ தூரம் உண்மை? நமக்கு எப்போ தான் தெரிய வரும் அது? நல்ல கேள்வி. இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஊர் பூரா அந்த பன்றிக் காய்ச்சல், ஃப்ளூ காய்ச்சல் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது திடீர்னு ஒரு நபர் என்கிட்ட வந்து இப்போ 2 நாளாக எனக்கு ஜுரம் இருக்குது, மூக்கு சளி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது பன்றிக் காய்ச்சல் தான். அதுக்கு டெஸ்டிங்கே தேவையில்லை. கவர்மெண்ட்லேயே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அடிப்படை பிரச்சனைகள், அவங்களுக்கு வந்து ஈரலில் ப்ராப்ளமோ, சிறுநீரலில் ப்ராப்ளமோ, இருதயத்தில் ப்ராப்ளமோ, இல்லை முதியோர்களோ குழந்தைகளோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணாதீங்க, தயவுசெய்து மருந்து ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு அவங்களே கைட்லைன்ஸ் கொடுத்துருங்க. அது முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டெஸ்டிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறது நல்லது. உடனே வைத்தியம் ஆரம்பிச்சிடுறது பெஸ்ட். இப்போ டெங்குவுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக தான் டெஸ்டிங் தேவை. ஆனால் டெங்குக்கான டெஸ்ட் இப்போது ரொம்ப சகஜமாக எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டு, ஒரே நாளுக்குள்ளே ரெடி ஆகிடும். H1N1 பன்றிக் காய்ச்சலுக்கு வந்து எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பன்றிக் காய்ச்சலான அறிகுறி இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸி. பன்றிக் காய்ச்சல் அறிகுறி ஜுரம், இருமல், சளி, உடம்பு வலி, தொண்டை வலி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது பன்றிக் காய்ச்சல். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துறது, உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துறது பெஸ்ட். டெங்குவுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி தான் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு தொற்று நோய் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அது ஈஸியாக பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருத்தருக்கு வந்தாலே குடும்பத்தில் ஒரு 7-8 பேர் இருந்தால் எல்லாருக்குமே இது வந்துருமா, இல்லை நம்ம அதை வராமல் தடுக்க முடியுமா? வைரஸ் காய்ச்சல் எப்போதுமே அது ஒரு கவலை. ஏன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு இன்னொருத்தருக்கு வந்துருமே அப்படின்னு. எல்லா வைரஸ் காய்ச்சலும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ டெங்கு வைரஸ்ங்கிறது வந்து ஒரு கொசு மூலியமாக பரவுற விஷயம். ஸோ அதே கொசு அத்தனை பேரை கடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாய்ப்பு இருக்குது, ஒரு வீட்டில் 2 பேரை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் அந்த மாதிரி கடிக்கிறது கொஞ்சம் அபூர்வம். சாதாரண ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு தான் டெங்கு வரும், 2-3 பேருக்கு வருதெல்லாம் ரொம்ப அன்யூஷுவல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெங்கு காய்ச்சலுக்கு வந்து ஒத்தட்டேந்து ஒருத்தர் பரவதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஸோ அதுக்காக அவங்கள தனியாக வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பன்றிக் காய்ச்சல், H1N1, ஃப்ளூ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர்ட்டேந்து ஒருத்தர் பரவுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். அது வீட்டில் மாத்திரம் இல்லை, பணி செய்கிற இடத்துல, நம்ம பொது இடங்கள்லாமும் பெரிய பிரச்சனை. ஸோ இப்போது வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இந்த பன்றிக் காய்ச்சல் மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணித்துனா அவங்கள வந்து தனியாக வச்சுக்கிறது நல்லது. 2வது,
ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க, இப்போது முதியோர், குழந்தைகள், அவங்கெல்லாம் தனியாக அவங்க கூட சேரக்கூடக்கூடாது. மூணாவது முடிஞ்ச வரை கை கழுவணும். இது முக்கியமாக நம்ம கை மூலியமாக தான் பரவுற விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ கை கழுவுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் கம்மி. நம்ம ஊரில் வந்து அந்த போதுமான அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. கை கழுவுறது எவ்வளோ முக்கியங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஸோ அது அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடிச்சாலே சரி, இந்த மாதிரி பரவுறதை நம்ம நிறையா குறைக்க முடியும். முக்கியமான விஷயம், இப்போ நம்ம குழந்தைகளுக்கு லைட்டாக ஜுரம் இருந்தால் கூட சரி அனுப்பலாமேன்னு யோசிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தா கூட அது ஸ்கூலுக்கு போச்சுன்னா மற்ற குழந்தைகளுக்கு வர ஜுரம், காய்ச்சல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், கொடூரமாக இருக்கலாம். அதனால யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பொது இடங்கள் போகக்கூடாது. அவங்க வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுத்து உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் திரும்ப வேலைக்கோ ஸ்கூலுக்கோ போகிறது நல்லது. இல்லாட்டே இந்த பரவுறது இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஒரு ரொம்ப சூடு சம்மர் வெதர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ அந்த டைமில் நம்ம இந்த மெட்ராஸ் ஐஸ் சொல்கிறோம், கண்டீஜியஸ் ஐஸ், இல்லைன்னா அந்த அம்மை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சில நேரத்தில் நம்ம வராமல் தடுக்க முடியுமா, இல்லை இது அந்த அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்னால தான் இது ஏற்படுதா? இப்போது வெயில் அதிகமாக இருக்கும்போது அதை தவிர கூட சில மற்ற வியாதிகளை நம்ம யோசிக்கணும். இப்போ சம்மரில் தான் சன் ஸ்ட்ரோக், ஹீட் ஸ்ட்ரோக்லாம் சொல்கிறோம். அது ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால, ப்ளஸ் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பயங்கரமாக வேர்க்கிறதுனால படை தாமரை மற்ற ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. ரெண்டாவது அந்த நேரத்துக்கு தான் தண்ணி கிடைக்கிறதும் கஷ்டமாக போயிடும். ஸோ கிடைக்கிற தண்ணியும் கொஞ்சம் என்ன மாதிரி தண்ணி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் தண்ணி மூலியமாக பரவுற வியாதிகள், அதாவது வாந்தி பேதி, சீத பேதி, காலரா, டைஃபாய்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பு இன்னும் ஜாஸ்தி. ஸோ இப்போ நிறையா ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து வேறு வேறு வியாதிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி சில சமயம் அம்மைகளும் அதிகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து ஓரளவுக்கு சூடும் காரணம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சூடு வந்து எல்லா சமயமும் டைரக்ட் காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தண்ணி குறைவு இருந்தாலே இப்போ வாந்தி பேதியெல்லாம் தப்பான தண்ணி யூஸ் பண்ணுறதுனால வாந்தி பேதி வருதுங்கிறது தான். அது சூடுனால, தண்ணி கம்மியாக இருக்கிறனால, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொரு சீசனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம சூடு மாத்திரம் நம்ம குறை சொல்லக்கூடாது. சூடு ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி பண்ணாதான் நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும். இப்போது தண்ணி மூலம் வர வியாதின்னா அது சூடுக்கு மேலே மாத்திரம் இல்லை. இப்போது போதுமான அளவு எல்லாருக்கும் தண்ணி இருந்ததுன்னா, சுத்தமான தண்ணிக்கான வழி இருந்ததுன்னா ஏன் இதெல்லாம் வரப்போகுது? ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ வெயில் காலத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா குளிக்கிறது நல்லது. அப்போவே நம்ம வந்து தோலில் வர வியாதிகள் நிறையவே குறைக்க முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி அம்மை அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து தனியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பொது இடங்களில் வைக்கக்கூடாது. அது நிறைய பேருக்கு மறந்து போயிடுது. என்ன பண்ணுறது? அது நம்ம ஊர் பண்பு. மாவிலெல்லாம் வைப்போம், இப்போ எல்லாம் மறந்து போயிட்டாங்க. நம்ம ஊர் பண்பை நம்ம மறந்துட்டோம். அது ரொம்ப ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற விதத்தில் வந்து ஒரு சூப்பரான ஐடியா. மேல்நாட்டில் அவங்கெல்லாம் பாராட்டுறாங்க, நம்ம மறந்து போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சாலே இதை வந்து பரவுறதை நன்னாவே குறைக்க முடியும். பட் எஸ், ஒவ்வொரு காரணத்தில் ஒவ்வொரு வியாதிகளுக்கான வாய்ப்பு வித்தியாசம் வரும். கண்டிப்பாக. இப்போது வேக்சின்ஸ் பற்றி நம்ம பேசி ஆனோம். இப்போ நிறைய தொற்று நோய்கள் வரும் அப்படின்னா அது வராமல் தடுக்கிறதுக்கான புதிய வேக்சின்ஸ் கண்டுபிடிப்புகளும் இருக்குது. ஆனால் ஒரு மித் இங்கே இருக்கிறத பார்க்குறோம், அதெல்லாம் வேறு விதமான சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும், அதனால் நம்ம இதெல்லாம் போட வேண்டாம், எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிற இதையும் பார்க்குறோம். ஒரு டாக்டராக எவ்வளோ தூரம் இது உண்மை? நல்ல கேள்வி. இப்போ பாருங்கள், மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். இப்போது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிம்பாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது என்ன வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. இந்தியாவில் 1921 ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா 20 வருஷம் கூட உயிரோடு இருக்காது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது வந்து 19.6 இயர்ஸ், 20 வருஷம் கூட இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட 70 வருஷம். எப்படிங்க நடந்தது? யோசிக்கணும். ஸோ அதனால இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். அதாவது ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? போலியோ, கொடூரமான வியாதி. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோமே, சில குழந்தைகள் இப்படி கஷ்டப்பட்டு நடக்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமா இல்லையா? நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி வரணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா? மீசல்ஸ், மம்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான வியாதி. ருபல்லா, புள்ளத்தாச்சிக்கு ருபல்லா வந்ததுன்னா குழந்தைகளுக்கு என்ன ஆகுங்கிறது நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து இதனால பிரச்சனை வருங்கிறது சும்மா கலப்பி விடுறது ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப தவறான விஷயம். இப்போ நிறைய பேரோட குறைபாடு என்னன்னா, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு இவ்வளோ ஊசி போடலையே, என் குழந்தைக்கு இவ்வளோ ஊசி போடுறீங்களே,
நல்ல கேள்வி. இப்போது ஒரு வியாதியை நம்ம தள்ளுபடி பண்ணோம்னா எல்லாம் சரியாயிடுறதில்ல, வேற ஏதாவது ஒரு வியாதி வரும். ஸோ அதுக்கும் நம்ம சேர்த்து நம்ம வந்து பாதுகாப்பு கொடுத்தாகணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பாதுகாப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைக்கு நல்லது. ரெண்டாவது விஷயம், முன்னாடி கொடுத்த தடுப்பூசியெல்லாம் அவ்வளோ சுத்தமான ஊசி கிடையாது. அதில் எக்கச்சக்கமான பொருள் இருக்கும், ஆபத்துங்கிறது கிடையாது. ஆனால் அதில் வந்து குழந்தைக்கான சேலஞ்ச் ரொம்ப அதிகம். இப்போ கொடுக்குற தடுப்பூசியெல்லாம் ரொம்ப பியூரிஃபைட் ஊசி. அதனால் அதில் குழந்தைக்கான சேலஞ்சு வந்து அந்த வியாதிக்கு மாத்திரம்தான் சேலஞ்ச் வருமே தவிர மற்ற விஷயங்களுக்கு சேலஞ்ச் வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரேபீஸ் தடுப்பூசி போடுறது. முன்னாடிலாம் ரேபீஸ் ஊசி கொடுக்கறதுக்கே நாங்கள் பயப்படுவோம். இப்போ பழைய காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா தொப்புளை சுற்றி 16 ஊசி போடணும் அப்படிம்பாங்க. யாருங்க அந்த மாதிரிலாம் போடுறாங்க? இப்போ வர ஊசியெல்லாம் சூப்பர் ஊசி, ரொம்ப நல்ல ஊசி, விலையும் குறைஞ்சி போச்சு, நல்ல எஃபெக்டிவ், ப்ளஸ் அதில் சைடு எஃபெக்ட்ங்கிறது கேள்விப்படாத விஷயம். அவ்வளோ நல்ல ஊசியெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி தவறாக சொல்கிறது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ப்ளஸ் இதில் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் வந்து குழந்தைகள் நம்ம ஊசி போட்டோமே எல்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு. அது ரொம்ப தவறு. ஏன்னா நம்ம வயசாக நம்ம எதிர்ப்பு சக்தி குறையத்தான் செய்யும். நேற்றுக்குள்ள இருந்த உடம்பு நமக்கு இன்றைக்கி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகள் போட்ட ஊசி எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் காப்பாற்றுங்கிறது தப்பு. அதனால தான் பிற்காலத்துலேயும் சில பேருக்கு தடுப்பூசி போடுறோம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்னா டெட்னஸ் ஊசி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடிபட்டுதுன்னா டிடி ஊசி, செப்டிக் ஊசி போடுங்க அப்படின்னு. ஏன்னா டிடி ஊசி வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிறது தப்பே இல்லை. கர்ப்பிணிகளுக்கு எப்படியாவது நாங்கள் போடுறோம். அதே மாதிரி நம்ம வயசாக 65 வயசு ஆகிடுதுன்னா நம்ம எதிர்ப்பு சக்தி தானாகவே குறையும். அவங்களுக்கும் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா, நம்ம கர்ப்பிணிகளுக்கு எதுக்காக தடுப்பூசி போடுறோம்? நிறைய பேர் இந்த கர்ப்பிணிக்காக நினச்சிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக தவறு. கர்ப்பிணிகளுக்கும் நல்லது, ஆனால் அதை விட முக்கியம் யாருக்குன்னா அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு. ஏன்னா பிறக்க போகிற குழந்தைக்கு நம்ம எவ்வளோ தான் தடுப்பூசி போட்டாலும் அதால் வந்து அவ்வளோ தூரம் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் கர்ப்பிணிக்கு போட்டோம்னா அவளோட எதிர்ப்பு சக்தி தானாகவே குழந்தைக்கு போய் சேரும். எக்ஸாம்பிள்னா டெட்டனஸ் ஊசி. ஏன் அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து அருவாள்லாம் வச்சு தொப்புள் கொடி அறுப்பாங்க. குழந்தைகளுக்கு டெட்டனஸ் வந்து எத்தனையோ குழந்தைகள் செத்து போயிருக்கு. அதனால தான் கர்ப்பிணிகளுக்கு டெட்டனஸ் ஊசி கொடுக்க ஆரம்பித்தோம். அது கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட இது நின்னே போயிடுது. அதே மாதிரி தான் இப்போ உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்ப்பிணிகளுக்கு ஃப்ளூ ஊசி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. வயசானவர்கள் இல்லை, குழந்தைகளுக்கு இல்லை, வைத்தியர்களுக்கு இல்லை, வேற யாருக்கும் இல்லை, கர்ப்பிணிகள். ஏன்னா கர்ப்பிணிகளுக்கு ஃப்ளூ ஊசி கொடுத்தா மார்காய்ச்சல், எல்லா வகையான மார்காய்ச்சலும் பாதிக்கு பாதி குழந்தைகளுக்கு மொதல் 2 வருஷத்துக்கு மார்காய்ச்சல் பாதிக்கு பாதி குறைஞ்சி போய்டுறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மார்காய்ச்சல்ங்கிறது வந்து குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு உயிர்கொல்லி. அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம ஏங்க நிராகரிக்கணும்? அது நம்ம வந்து குழந்தைக்கு செய்கிற துரோகம். குழந்தைகள் போடாமல் இருக்கிறது ஒரு பெரிய துரோகம். இது வந்து அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் இத்தனை பேர் தவறி போயிட்டாங்கன்னு. இந்த காலத்தில் அந்த மாதிரி கேள்வி படுறதே இல்லையே. மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு நிறைய செஞ்சுருக்கு. இப்போ நம்ம திரும்பி அதை பார்த்து நக்கலாக பேசுறதுங்கிறது வந்து நாகரிகமே இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி லாஞ்சிவிட்டி கூடியிருக்கு அப்படின்னா இட் இஸ் ரெவல்யூஷன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய புதிய நோய்கள் வர மாதிரி புதிய புதிய வேக்சின்ஸும் இருக்கும். ஸோ அதை கவனமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம்னு சொல்கிறீங்க. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இன்றைக்கி நமக்கு ஒரு பொது சுகாதாரம் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலுமே ப்ரிகாஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள்லாம் இருக்கும். ஒரு உயிர்கொல்லி அளவுக்கு ஒரு காய்ச்சல் போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ரிகாஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? 2 வகை. ஒன்று வந்து எல்லாருமே செய்ய வேண்டியது, சிலது வந்து அவங்கவுங்க பிரச்சனைகளை பொறுத்து. எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன? நம்ம சுற்றுச்சூழலை கொஞ்சம் முதல்ல ஒழுங்காக வச்சுக்கலாம். டெய்லி குளிக்கலாம், நிறையா தண்ணி குடிக்கலாம். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆரம்பத்துலேயே போய் வைத்தியரை பார்க்குறது. போய் இந்த ஃபார்மசியில் போய் ஜுரம் மாத்திரை, ஆன்டிபயோட்டிக்கு எதையாவது தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு முத்தினதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துறதை விட முதல்லையே பார்த்துடுறது நல்லது. அதுவும் இந்த நேரத்தில் இப்போ டெங்கு, இந்த பன்றி காய்ச்சல்லாம் நிறையா போகிறதுனால தயவு செய்து சீக்கிரமாகவே பார்த்துருங்க. வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நிறையா தண்ணி குடிங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா அவங்க கிட்டலாம் நின்றுட்டு இருக்காதீங்க. கை கழுவுறது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் செய்யலாம். 2வது ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ். அதாவது சில பேருக்கு ஏற்கனவே பிரச்சனை. கர்ப்பிணிகள் தடுப்பூசி போட்டுருங்க, முதியோர் தடுப்பூசி போட்டுருங்க. சுகர் வியாதி இருக்கா, தயவுசெய்து உங்கள் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வியாதிகள் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் ரிஸ்க் அதிகமாகும்.
ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டாமே. இந்த நேரத்துக்கு நம்ம பொது இடங்களில் போகிறதுக்குன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா வரவங்க யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியாது. நம்ம போய் டிவி பார்க்குறோமோ, படம் பார்க்குறோமோ, மாலுக்கு போகிறோமோ, வியாதியோடு திரும்ப வருதுங்கிறது நல்ல விஷயமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பொது இடங்களில் காங்கிரிகேஷன், அதாவது கூடுறது வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. கை கழுவுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஒன்றும் கஷ்டமோ இது முடியாத காரியமோ இல்லை. இதுக்கு என்ன தேவை? ஒரு விழிப்புணர்வு. அதாவது we have to vigilant. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். கை கழுவினா யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாலே போகிறோம். நிறையா விஷயங்கள் நம்ம குறைச்சிடலாம். கண்டிப்பாக டாக்டர். ஒரு தொற்றுநோய் சிறப்பு மருத்துவராக இன்றைக்கி தொற்றுநோய் அப்படின்னா என்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? இன்றைய ஒரு சூழலில் பன்றி காய்ச்சல், மர்ம காய்ச்சல், டெங்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இதை நம்ம கையாளுற விதம் என்ன? குழந்தைகள் முதல் கொண்டு இது பரவாமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிகிச்சை முறைகள் என்ன? ஒரு டாக்டர் நம்ம அணுக வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது? இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படிங்கும்போது வேக்சின்ஸோட முக்கியத்துவம் என்ன? அதை புரிஞ்சுட்டு ஒவ்வொரு பேரண்ட்டும் செயல்பட வேண்டிய அவசியம்னு நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாண நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று இந்தியாவில் இருக்கிற நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர். இந்த பெயர் மற்ற மாநிலங்களின் பெயர்களிலே இருந்து வேறுபட்டது. நீங்கள் வேறு எந்த மாநிலத்திற்கும் அதனுடைய பெயர் நாடு என்று முடியாது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் என்று தான் நாம் சொல்லுகிறோமே தவிர ஆங்கிலத்திலோ அல்லது அவர்கள் மொழியிலோ அது நாடு என்று முடியவில்லை. நமக்கு மட்டும்தான் இது தமிழ் மாநிலம் அல்ல, தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப் பெற்று 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு முன்னால் இந்த நிலப்பகுதிக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்று பெயர். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை சென்னை ராஜ்யம் என்று நாம் தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருந்தோம். இதில் இன்றைக்கு கர்நாடகத்தில், ஆந்திராவில், கேரளாவில் இருக்கிற சில பகுதிகளும் நம்மோடு இணைந்திருந்தன. 1956 நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரி மாநிலம் பிரிந்தது. இதில் 1953 1978 அல்லது 68 வரையும் இந்த 53, 68 இந்த 15 ஆண்டு காலம் என்பது இந்தியாவினுடைய மாநிலங்களின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க காலம். அதற்கு முன்னால் பல மாநிலங்கள் சேர்ந்துதான் இருந்தன. தென்னிந்தியாவில் முதலில் பிரிந்து போன மாநிலம் ஆந்திரா தான். 1953 அக்டோபரில் அது பிரிந்து போயிற்று. பொட்டி ஸ்ரீராமுலு என்கிறவர் ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்பதற்காக பட்டினி போர் நடத்தி உயிர் துறந்தார். பிறகு அவர் இறந்து போனதற்கு பிறகுதான் அது தனி மாநிலம் ஆயிற்று. 56 நவம்பர் 1 இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு விட்டன. தமிழ்நாடும் அப்படி பிரிக்கப்பட்டது. ஆனால் அப்போதும் நம் மாநிலத்துக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்று தான் பெயர் இருந்தது, தமிழ்நாடு என்று பெயர் இல்லை. தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த மொழிவாரி மாநிலங்களின் பிரிவினைக்கு முன்பே விருதுநகரைச் சேர்ந்த சங்கரலிங்கனார் என்போர் பட்டினி போர் நடத்தி 70 நாட்களுக்கு மேலாக பட்டினி இருந்து உயிர் துறந்தார். 56 ஜூலை மாதம் 27 தொடங்கி அதே ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி வரையிலே பட்டினி போர் நடத்தி 13ஆம் தேதி அவர் இறந்து போனார். ஆனால் அவர் காலத்தில் இறந்து போகிற வரையில் நம் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்படவில்லை. பிறகு 1961 பெயர் மாற்ற தீர்மானம் வந்தது, தோற்று போயிற்று. 64 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்தது, ஏற்கப்படவில்லை. இடையில் 63 இந்தியாவினுடைய தில்லியில் இருக்கிற மாநிலங்களவையிலும் அதே தீர்மானம் வந்தது, அதுவும் ஏற்கப்படவில்லை. இறுதியில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு 1968 ஜூலை மாதம் 18ஆம் தேதி எல்லா கட்சியினரும் ஏற்றுக்கொண்டு ஒரு மனதாக தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேறிற்று. அந்த தீர்மானத்தை 1968 நவம்பர் மாதத்தில் இந்திய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதே ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி அதற்கு ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்டார். எனவே நமக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட பெற்று 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்படி பெயர் சூட்டிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்களைத்தான் சாரும். கடைசியாக அவர்தான் அந்த மிகப்பெரிய
கோரிக்கையை சங்கர்லிங்கனார் போன்றவர்கள் உயிர் தியாகம் செய்து முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தார். எனவே பெரும்பான்மையாக சங்கர்லிங்கனார் உயிர் தியாகத்தை நினைக்காமல் இந்த தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை யாரும் நினைவு கூற முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு உண்மை அறியாமலோ அல்லது அறிந்தே வேண்டுமென்றோ மறைக்கப்படுகிறது. சங்கர்லிங்கனாருக்கும் முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அழுத்தமாக எழுதியவர் ஐயா பெரியார் அவர்கள்தான். 56 ஜூலையிலே தான் சங்கர்லிங்கனார் பட்டினி போராட்டத்தை தொடங்கினார். ஆனால் அதற்கும் 7-8 மாதங்கள் முன்னால் 1955 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கு பெரியார் விடுதலையிலே ஒரு மிகப்பெரிய தலையங்கமே எழுதினார். மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என மாற்ற வேண்டும். அடுத்த நாள் அக்டோபர் 11ஆம் தேதி 12ஆம் தேதியிலே அடுத்த தலையங்கம் எழுதினார். இது அற்பம் அல்ல, அவசியம். பெயர் மாற்றம் என்பது ஒரு அற்பமான காரியம் இல்லை, அவசியமான காரியம் என்று அடுத்தடுத்த நாளில் அக்டோபர் 11, 12 ஆகிய 2 நாள்களிலும் விடுதலையில் பெரியார் மிகப்பெரிய தலையங்கத்தை எழுதினார். அதுதான் இந்த தமிழ்நாடு என பெயர் மாற்றத்தினுடைய தொடக்கம் என வரலாற்றில் நாம் சரியாக எழுத வேண்டும். அங்கேதான் அந்த கோரிக்கை முதலாக வந்தது. திராவிட இயக்கம்தான் தமிழ் உணர்ச்சியை மழுங்கடித்து விட்டது என்று பலர் இன்றைக்கு திட்டமிட்டே பேசுகிறார்கள். அதை காட்டிலும் உண்மைக்கு மாறான ஒரு செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. தமிழகத்தில் தமிழ் உணர்வை ஊட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதுதான் நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அதற்கு இதையும் ஒரு சான்றாக நாம் காட்டலாம். ஐயா பெரியார் தான் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றத்தை முன்மொழிந்தார். அறிஞர் அண்ணா தான் அந்த பெயரை மாற்றினார். சங்கர்லிங்கனார் தன் உயிரையே தியாகம் கொடுத்தார். பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்றார்கள். குறிப்பாக பொது உடைமை கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இந்த தீர்மானத்தை மிக ஆதரித்து ஜீவானந்தம் அவர்கள் பேசினார். நாடாளுமன்றத்தை 1963 இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவரே பொது உடைமை கட்சியை சார்ந்த பூபேஷ் குப்தா தான். அவர்தான் முன்மொழிந்தார். அறிஞர் அண்ணா அதனை வழிமொழிந்தார். அதேபோல தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் வந்துவிட்டது என்று மகிழ்ந்து கொண்டாடுகிற நாம் மறக்காமல் சில பெயர்களை நினைவு வைத்து கொள்ள வேண்டும். 1961 முதலாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றிவிட்டு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்னும் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி. அப்போது அப்படி ஒரு கட்சி இருந்தது. பிரஜா சோஷலிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த PS சின்னத்துரை என்பவர். இந்த பெயர்களெல்லாம் மறந்து போய்விட்டன. நல்ல வாய்ப்பாக சங்கர்லிங்கனாரையாவது நாம் நினைவித்திருக்கிறோமே என்று மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கிறது. இந்த தீர்மானத்தை முதலில் முன்மொழிந்தவர் என்னுடைய பெயர் PS சின்னத்துரை என்பது. பிறகு 64 அதே தீர்மானத்தை திமுக கழகம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தபோது அதனை முன்மொழிந்தவர் ராம அரங்கண்ணல், வழிமொழிந்தவர் மதியழகன். 68 இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நிறைவேற்றிய பெருமை அறிஞர் அண்ணா அவர்களை சாரும். காங்கிரஸ் கட்சி தொடக்கத்தில் இந்த பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட அமைச்சராக இருந்த C. சுப்பிரமணியம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒன்றை குறிப்பிட்டார். நாங்கள் ஒன்றும் தமிழ்நாடு என்கிற பெயருக்கு எதிரானவர்கள் இல்லை. அப்படி எதிரானவர்களாக இருந்திருந்தால் எங்களினுடைய தமிழ்நாடு மாநில பிரிவுக்கே மெட்ராஸ் ஸ்டேட் காங்கிரஸ் கமிட்டி என்று பெயர் வைத்திருப்போம். அப்படி வைக்கவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி என்று தான் பெயர் வைத்திருக்கிறோம். எனவே எங்கள் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய கிளைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி என்று பெயர் வைத்திருக்கிறோம். பிறகு எப்படி நாங்கள் தமிழ்நாடு என்னும் பெயருக்கு எதிரானவர்களாக இருப்போம் என்று கேட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிவிட்டால் உலகத்தில் பல பகுதிகளிலும் மெட்ராஸ் ஸ்டேட் என்று தான் அறியப்பட்டிருக்கிறது. இப்படி மாற்றினால் அது தெரியாமல் போய்விடும் என்கிற காரணத்தை சொல்லி, அது சரியான காரணம் இல்லை என்றாலும் கூட அதனையே திரும்ப சொல்லி 2 முறையும் அந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர், ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் அன்றைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதனால் 61 அந்த தீர்மானம் தோல்வியடைந்தது, 64 தோல்வியடைந்தது. ஒருவேளை அந்த பெருமை அறிஞர் அண்ணா அவர்களுக்குத்தான் சேர வேண்டும் என்று காலம் காத்திருந்ததோ என்னவோ தெரியாது. அன்றைக்கே காமராஜர் ஆட்சி காலத்தில் 61 அல்லது பக்தவச்சலம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 64 அந்த பெயர் மாற்றப்பட்டிருக்குமானால் அந்த பெருமை அவர்களை போய் சேர்ந்திருக்கும். அவர்கள் அதனை ஏற்கவில்லை. கடைசியாக அறிஞர் அண்ணா அவர்கள்தான் அந்த பெயர் மாற்றத்தை முன்மொழிந்து அதை நாடாளுமன்றத்திலும் ஏற்க வைத்து
பிறகு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு என்று நம்முடைய பெயர் வழங்கப்படுகிறது. எனவே இதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. எங்கே தொடங்குகிறது என்றால் 53 பொட்டி ஸ்ரீராமுலு பட்டினி போரிலிருந்து உயிர் நீத்தாரே, அங்கே அந்த மாநில பிரிவுக்கான கோரிக்கை தொடங்கி பிறகு இந்தியா முழுவதும் மொழிவழி மாநிலங்களுக்கான அந்த கோரிக்கை வலுப்பெற்று நவம்பர் 1 56வது ஆண்டு அது நடைமுறைக்கும் வந்து சேர்ந்தது. எனவே நவம்பர் 1 என்பது இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்த நாள் என்கிற முறையில் வரலாற்றில் குறிக்கத்தக்க ஒரு நாள். இந்த நாள் பற்றி பல்வேறு விவாதங்கள் உண்டு. நாம் ஒன்றைத்தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த விவாதங்களுக்கும் விடை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து பிரிந்து போன பகுதிகளை மீட்பதற்கு திராவிடர் கழகம் முயற்சிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உண்மைக்கு மாறானது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனை தாண்டி தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலில் அழுத்தி சொன்னவர் ஐயா பெரியார். பிறகு உயிர் தியாகம் செய்தவர் சங்கரலிங்கனார். அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானம் நிறைவேறி இன்றைக்கு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தமிழ்நாடு 50 என்பதை நாடே கொண்டாட வேண்டும். குறிப்பாக தமிழக அரசு கொண்டாட வேண்டும். இது மக்களுக்கான அரசாக இருந்தால் இந்த விழாவை இந்நேரம் முன்னெடுத்திருக்க வேண்டும். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை நாம் அறிந்திருத்தல் மிகவும் நன்மை பயக்கின்றது. நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். நேரம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு VR AR அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த VR அப்படிங்கிறது வெர்ச்சுவல் ரியாலிட்டி, AR அப்படிங்கிறது ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. ரியாலிட்டி அப்படிங்கிற சொல்ல நமக்கு தெரியும், அது வந்து ஒரு யதார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டியில் எப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி ஷோஸ்லாம் நம்ம சொல்கிறோம். இதில் இரண்டு விதமான ரியாலிட்டிஸ் வந்து இன்றைக்கி நமக்கு தொழில்நுட்ப உலகத்தில் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து வெர்ச்சுவல் அப்படிங்கிறக்கூடிய ரியாலிட்டி, இன்னொன்று ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. இந்த ரெண்டையுமே நம்ம ஒன்றா நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரியாலிட்டி தான், யதார்த்தமான ஒன்று தான் இருக்குது, அதை வந்து இன்னும் சில மேம்படுத்தப்பட்ட வசதிகளோடு அதை நமக்கு காமிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இருக்கக்கூடிய ஒன்றை சில கொஞ்சம் மேம்படுத்தி அதை வந்து நம்ம பார்ப்பது, காண்பிப்பது அப்படின்னு அர்த்தம். சாரி, இப்போ போகலாமா? அதாவது இருக்கக்கூடிய வசதிகளில் இருந்து மேம்படுத்தி அதை நாம் காண்பிப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. இன்றைக்கி நாம் வந்து எல்லா விஷயங்களையும் நாம் கண்ணால் பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்போது நம்ம இந்த உலகத்தை, இந்த மனிதனுடைய கண்கள் பார்க்கக்கூடிய பார்வையை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற அந்த அடிப்படையிலிருந்து வந்தது தான் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையை அப்படியே அவர்கள் வந்து மிக வேறு விதமான பல புதிய பரிணாமங்களோடு நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டியும் ஆக்மெண்டட் ரியாலிட்டியும் நமக்கு வந்து இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக கிடைச்சிருக்கிற இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியை நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய ரியாலிட்டி தான், அதை கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட வசதிகளோடு கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் வந்து இதை நாம் சொல்கிறத விட நீங்கள் வந்து அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டியை நீங்கள் நேரில் பார்க்குறப்ப தான் அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எளிமையாக விளங்கும். அது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறதும் புரியும். இருந்தாலும் அதை எளிமையாக நம்ம அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய அதில் ஒரு கேமரா மூலமாக நீங்கள் அந்த மொபைல் ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோனுக்கு எதிர உள்ள அந்த பகுதியோ இடமோ உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இடத்தை எப்படி வந்து வேறு வடிவங்களில் உங்களுக்கு காமிக்கிறது, அதையெல்லாம் இன்றைக்கி தொழில்நுட்பம் வந்து ஒரு சக மனிதர் அனுபவிக்கக்கூடிய அதே உணர்ச்சியை, அதே நிலையை நீங்களும் எப்படி வந்து உணர்றீங்க அப்படிங்கிறத இந்த பாலியல் தொல்லைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒரு நிறுவனம் அதை செஞ்சு அந்த ஒரு விழிப்புணர்ச்சியை இன்றைக்கி வந்து அந்த பணியாளர்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆக இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டிங்கிறது இன்றைக்கி எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா, ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த நம்மளுடைய ரெக்ரியேஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த நிலையில் அந்த ஒரு கட்டத்தில் தான் இன்னும் இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது இந்த கட்டத்தை தாண்டி கல்வி பணிகளுக்கு, கல்வி சேவைகளுக்கு, ஆய்வுகளுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுற அளவில் இதனுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் நகர்ந்து கொண்டு அந்த ஒரு நிலையில் தான் இன்னும் இருக்குது. இன்னும் நம்ம முழுமையாக வந்து கல்வியிலையோ இல்லை
ஆய்வுகள்லையோ நமக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து இன்னும் முழுமையாக நமக்கு வந்து பயன்படலை. இந்த தொழில்நுட்பத்தை வணிக நிறுவனங்கள் எடுத்து மிகப்பெரிய அளவில் பரப்பின அளவுக்கு இன்னும் அரசாங்கங்களோ இல்லை பல்கலைக்கழகங்களோ எடுத்து இதை இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. அப்படி பயன்பாட்டுக்கு வர்ற நேரங்களில் நாம் கல்வியை மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த விதமே கூட வகுப்பறையிலிருந்து தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு ஸ்பேஸையோ இல்லை கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடல்சார் வாழ்க்கையவோ சொல்லிக் கொடுக்கணுங்கிற தேவையெல்லாம் இருக்காது. அவங்கள வந்து இனிமேல் ஆசிரியர்கள் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமாக ஸ்பேஸுக்கே கூட்டு போகலாம். அவங்க கிரகங்களை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், அதே மாதிரி கடலுக்கடியில் உள்ள அந்த உயிரினங்களை பார்க்கலாம், இப்படி ஒரு பாலைவனத்துக்கு கூட்டு போகலாம். இப்படி இந்த அளவுக்கு ஒரு அனுபவமிக்க உள்ள ஒரு கல்வியை கொடுக்குறப்போ அது இன்னும் எளிமையாக மாணவர்களுக்கு இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவும். அதற்கான பணிகளை இந்த அரசாங்கம், இந்த கல்வியாளர்கள், பல்கலைக்கழகங்கள்லாம் தொடர வேண்டும். இதெல்லாம் இன்னும் மேலை நாடுகள்லேயே வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் நின்று போயது. இன்றைக்கு வந்து வணிக ரீதியாக மட்டுமே வந்து நம்மளுடைய நாட்டுக்கு அது கிடைச்சிருக்கு. அதுவும் இன்றைக்கு இந்த பொருட்களை வாங்கக்கூடிய இந்த VR பாக்ஸு, அதற்கான ஆப்ஸு, வீடியோஸு, இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதெல்லாம் இன்றைக்கும் வந்து ஒரு அதிகப்படியான விலையாகவே அதெல்லாம் இருக்குது. இது இன்னும் வந்து இந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பணக்காரர்கள், ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினரோடு நின்று போய் விடாமல் இது மனித குலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி இந்த மாதிரியான அனுபவங்கள் அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும். இதன் மூலமாக நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய பொருளாதாரம் இவையெல்லாம் மேம்பட வேண்டும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி இந்த இரண்டுமே வந்து வேறு வேறு தான், ரெண்டும் ஒன்று கிடையாது. ஒரு சிலர் ஒரே மாதிரி கூட நம்ம நினைக்கக்கூடாது. இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி எப்படி அந்த பாலியல் தொல்லைகளுக்கெல்லாம் வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்களோ, அது மாதிரி இன்னும் பல துறைகளில் நம்ம கற்பனைக்கு எட்டாத வகைகளெல்லாம் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியும் ஆக்மெண்டட் ரியாலிட்டியும் இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விஞ்ஞானிகளுக்கு ஒரு கேள்வி. விஞ்ஞானிகளின் முன்னே உள்ள கேள்வி: அயன்மீர் உங்கள் கண்டுபிடிப்பு மனிதர் நடமாடும் பாதையில் போடப்படும் வாழைப்பட தோலாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது அவர்களை வீழாது காத்திடும் கைப்பிடிகளாக இருக்க விரும்புகிறீர்களா என்பதுதான். நம்முடைய சுற்றுச்சூழலை அலங்கரிக்கிற விஷயங்கள், அதில் இருக்கிற இயற்கை வளங்கள், அதை சார்ந்த விலங்குகள், தாவரங்கள். நான் இந்த வாரம் அத்தகைய சுற்றுச்சூழலின் ஆபரணங்களாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கை பற்றி உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே வௌவால் என்று சொல்லப்படுகிற, இந்த பேட் என்று சொல்கிறோமே வௌவால், அதற்கு ஒரு தனித்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. முதல் தனித்தன்மை என்று கேட்டால், வௌவாலை சில பேர் பறவை இனம் என்று சொல்வார்கள், சில பேர் பாலூட்டிகள் என்று சொல்வார்கள். இதுதான் இயற்கையினுடைய விந்தை. ஏனென்றால் இது பாலூட்டிகளா அல்லது பறவைகளா என்று சொல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய குணாதிசயம் இருக்கிறது. ஏனென்றால் பறவை இனங்களுக்கென்று ஒரு சில குணாதிசயங்கள், பாலூட்டிகள் மேமல்ஸ் என்று சொல்கிறோமே அதுக்கு ஒரு தனி குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆனால் இவற்றை உள்ளடக்கி இருப்பது தான் இந்த வௌவால்கள். ஏனென்றால் வௌவால் அது பாலூட்டி இனம் என்பது விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிற தகவல். ஆனால் அது பறக்கிறதே என்று நாம் நினைக்கிற பொழுது அது பறவை இனமாக இருக்குமோ என்ற ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கிற பொழுது அது மேமல்ஸ் என்று சொல்லப்படுகிற பாலூட்டிகள் வகையை சேர்கிறது. ஆனால் தான் இந்த விலங்குக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது பறவை போல் பறந்தால் கூட, ஆனால் தன்னுடைய குஞ்சுகளுக்கு பாலூட்டுகிற குணாதிசயம் அதற்கு இருக்கிறது. இது ஒன்று. அடுத்து
இந்த பாலூட்டிகளில் இருக்கிற இன்னொரு முக்கியமான தன்மை என்னவென்று கேட்டால், எளிதாக எதிரே இருக்கிற பொருள் எதுவாக இருக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு எக்கோலொகேஷன் என்று சொல்வார்கள். எக்கோலொகேஷன் என்று சொல்வது என்னவென்று கேட்டால், ஒளியை எழுப்பி அங்கே இருக்கிற பொருள் எவ்வளவு தூரம் இருக்கிறது, என்ன பொருள் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த குணாதிசயம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நான் கடந்த வாரம் சொன்னது போல சேட்டலைட்டை விட அதிகமான சக்தி வாய்ந்ததாக இந்த வௌவால்கள் இருக்கிறது. மூன்றாவது, இன்றைக்கு வௌவால்கள் என்று சொல்லி ஒரு வரியில் முடித்து விடுவதை தாண்டி 1000 வகையான வௌவால்கள் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் அது ஒரு பெரிய பயோடைவர்சிட்டி என்று சொல்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்திற்கு ஏற்ப அவை வாழ்கிற அந்த தன்மை அடிப்படையாக வைத்து அது அமைகிறது. அடுத்த குணாதிசயம், சில வௌவால்கள் தாவரங்களை மட்டுமே உண்ணும், சில வௌவால்கள் பூச்சிகளையும் எலிகளையும் உண்டு வாழ்கிற தன்மை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், மரங்கள் இருக்கிற பொந்துகளில், சில நேரங்களில் கட்டடங்களில் அது போய் இருந்து கொண்டு தன்னுடைய நேரத்தை அமைதியான முறையில் செலவழித்து கொண்டு இரவு நெருங்க நெருங்க அதனுடைய இடத்தை பயிற்சி பெற்று அதிலிருந்து அங்கே திரிகிற பூச்சிகளை சாப்பிடுவதற்கு தயாராகிக் கொள்கிறது. ஆனால் தான் இது போன்ற உயிரினங்கள் அதனுடைய வாழ்க்கை முறையை நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது போன்ற அந்த வாழ்க்கை முறைகள் சுற்றுச்சூழலுக்கும் அது உகந்ததாக இருக்கிறது. இது போன்ற வௌவால்கள் இருக்கிற இடங்களில் விவசாயத்திற்கு அதிக தீங்கை தரக்கூடிய அந்த பூச்சிகளை அவை எளிதாக உண்பதனுடைய காரணமாக நம்ம இயற்கையாகவே அத்தகைய சூழலில் ஒரு நல்ல நிலை ஏற்படுகிறது என்பதையும் இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்கெங்கு வௌவால்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பூச்சிகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் விவசாயத்திற்கு அதிக தீங்கு தரக்கூடிய பூச்சிகளை அவை எளிதாக அழித்து விடுகிறது என்பதும் இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பயன்களும் நமக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறது. அடுத்து, இதனுடைய இந்த குஞ்சுகளை பராமரிக்கிற ஒரு சூழல் ஒரு அதிசயமான இருக்கிறது. பொதுவாக வௌவால்கள், அதுவும் பெண்களாக இருக்கிற வௌவால்கள் இந்த கூடுகளை உருவாக்கும். அதில் பல குஞ்சுகளும் பல தாய்மார்களும் வந்து தங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு அதனுடைய கூடு அமையும். அவ்வாறு அமைகிற பொழுது அந்த குஞ்சுகளை பராமரிக்கிறார். ஏனென்றால் ஒரு குஞ்சு பொரித்தவுடன் அந்த குஞ்சு அந்த வௌவாலின் தாய் வௌவாலினுடைய மடியிலே இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 வாரம் இருந்து கொண்டு அது கிடைக்கின்ற பாலை அருந்தி அது வளர்கிற பொழுது 3 அல்லது 4வது வாரம்தான் அவை அந்த தாய் மடியிலிருந்து பிரிந்து மற்ற இடத்திற்கு செல்லக்கூடிய, அவ்வாறு செல்லுகிற அந்த சூழ்நிலையில் அந்த தாயிலிருந்து பெற்ற அந்த பாடங்களை எளிதாக புரிந்து கொண்டு இந்த பூமியில் வாழ்கிற ஒரு தன்மையை இது உருவாக்கி இன்னும் பாடமாக தெரிந்து அதை பழகிக்கொள்கிறது என்பதும் இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கு. அதனால்தான் வௌவால்களை பற்றி உள்ள ஆராய்ச்சிகள் பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் வரவேண்டிய தகவல் அதிகமாக இருக்கிறது. வருகிற காலங்களிலும் அத்தகைய தகவல் வருகிற பொழுது அது நமக்கே பாடமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற விலங்குகளை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் இந்த சுற்றுச்சூழலின் அங்கமாக இருக்கிற அத்தகைய வியக்கத்தகுந்த விலங்குகளை தெரிகிற பொழுது அதன் மூலம் இந்த சுற்றுச்சூழல் எவ்வளவு முக்கியம், அதன் மூலம் இந்த விலங்குகளை எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்பதும் இன்னைக்கு நமக்கு தெளிவாக புரிகிறது. பழமையும் புதுமையும். பழமையிலிருந்தே புதுமை தோன்றுவதற்கு எடுத்துக்காட்டுத்தான் வயல்வெளிகளில் குப்பை கூளங்கள் மற்றும் மக்கிய செடி கொடிகள் உரமாக மாறி புதிய பயிரை உருவாக்க பயன்படுவதாகும். எனவே
புதுமை என்பது எங்கோ திடீரென வானவெளியில் தோன்றிவிடுவதல்ல, பழமையெனும் உரத்தை பயன்படுத்தி கொண்டு தோன்றுவதுதான் என மறைந்தும் மறையாத தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கூறியதை நினைவுபடுத்திக் கொண்டே புதுமையை வரவேற்று மகிழ வேண்டும். அந்த பழமையும் நல்ல எருவாக, விதையையே வீணாக்கிவிடக்கூடிய நச்சுப்பொருள் கலக்காத உரமாக அமைய வேண்டும்.